ஆதியாகமம் 24. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கு அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அது சொல்ல, அதற்கு ஆபிரகாம் மறுபடி எந்த சொந்த தேசத்துக்கு என்ன பண்ணாத. ஆனா இதுல ஃபுல்லா படிச்சு பார்த்தா அவருடைய வேலைக்காரன், பிரதான வேலைக்காரன் போட்டிருக்குது. ஆனா இவரோட பேர் எங்க இருக்குன்னா 15:2 அது பிரதான வேலைக்காரன் பேர் அங்க என்ன இருக்கு, எலியேசர். அந்த 15:2 பார்த்தோன்னா அவரோட பேர் அங்க அவருடைய எலியேசர் அந்த இடத்துல தான் வருது. அவர் 15:2. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கணும். இந்த இடத்துல எலியேசர் வீட்டுல விசாரணை விசாரணைக்காரர் யாரு? எலியேசர். நான் இந்த இடத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து எலியேசர் அவருடைய வேலைக்காரர், பிரதான வேலைக்காரர் இருக்கு. எலியேசர் ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனை மறுபடியும் அந்த பட்டணத்தை என்ன பண்ணாத, கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவருடைய ஆபிரகாமோட தகப்பன் ஆபிரகாம் தகப்பன் தேராகு. அவர் விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தவர். அந்த விக்கிர ஆராதனை செய்திருந்த குடும்பத்தில இருந்து கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து, நீ என்ன பண்ணாத, இந்த தேசத்துல இருக்காத அந்த 12 நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, உன் தேசத்தையும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 1:2 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பின் தேசத்துக்கு போ. நான் உன பெரிய ஜாதிக்கு உன் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பேர் ஆண்டவர் வார்த்தை கீழ்படுகிறோம்? நம்ம கீழ்படுகிறோம், ஆண்டவர் வார்த்தை கீழ்படுகிறோமா? இதை செய்யாத அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், செய்யறோம். இத பிள்ளைகள்கிட்ட நம்ம வெளியில போட்டோம்ல, இந்த ரூமுக்குள்ள என்ன பண்ண கூடாது, நீ போகக்கூடாது, நம்ம பூட்டி வச்சோம்னா அப்பனுக்குற அப்பதான் அவனுக்கு என்ன வரும், எதுக்கு அப்ப நம்ம போகக்கூடாது சொன்னாரு, போய் தான் உள்ள என்னதான் இருந்துக்கு பார்த்தாத. நம்ம கூட போன அப்படி அந்த ஆபிரகாம் என்ன சொல்றாங்க, அந்த ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ அந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணிரு, வெளியில வந்துரு. வெளியில வந்ததுன்னு சொன்னால்தான் இவர் என்ன பண்ணு, என் மகனை என்ன பண்ணாத, திருமணத்துக்கா பெண் பார்க்கறதுக்கு நீ என்ன பண்ணாத, என் மகனை கொண்டு போற. அப்ப எலியேசர் கேட்கிறார், ஒருவேளை அந்த பெண் இங்க வராம இருந்தாலும் அதுக்கு அப்போ ஒருவேளை அந்த காரியத்தை நம்ம நீங்களா இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்துக்கு போகாதன்னு சொன்னா அந்த ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் தன் மகனுடைய திருமண காரியங்கள தன்னுடைய இனத்தார் அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் புற இன மக்கள் இருந்தாங்க, வேற தெய்வங்களை வணங்குறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாத, என் பிள்ளைக்கு பெண் எடுக்காத, என்னுடைய சொந்தத்துல போய் என்ன பண்ணு, என்னுடைய யூத குலத்தை போய் என்ன பண்ணு, பெண் எடுன்னு சொல்லி கர்த்தர் அது எலியேசர் நேர் வழியா என்ன பண்ணாரு நடத்த. இந்த நாளில நம்ம பார்ப்போம், நம்ம பாத்தீங்கன்னா பெண் பார்க்க போறோம்னா நம்ம ஆண்டவர் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படா இருக்கிறார். அநேக வாலிய பிள்ளை என்ன பண்றாங்கன்னா அந்நிய நுகத்தை என்ன பண்றாங்க, பிடிச்சு எனக்கு இந்த பெண்ணதான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அவங்க சில என்ன சொல்றாங்களா, ஏன்டா அது புற மதச பிள்ளை இருக்கு, அவ வேண்டாம் அப்படின்னு இவன் என்ன சொல்றான்னா, ஏம்மா நான் கூட்டாந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா கடல பார்த்தா இவர் அந்த சைடு சேர்ந்து என்ன பண்ணிடுறாரு. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, அவங்க இடத்துல என்ன பண்ணாத, அந்த புற தெய்வங்களை வணங்குறாட்டு நீ என்ன பண்ண, அவங்க கூட நீ என்ன போடாத, கூட இருக்க அங்க கிராமத்துல நீ என்ன பண்ணாது, போகக்கூடாது. யாருன்னா நீ அவங்கள்ட்ட பெண் கொடுக்கவும் கூடாது, பெண்ணு எடுக்க கூடாது. நீ அங்க உன் பெண்ணை நீ அங்க எடுத்தீன்னா அவங்க அந்த தெய்வத்தை காரியம் என்ன பண்ணிடும் வந்துடும். சாலமோனை பார்க்கிறோம், அவர் 1000 மனைவி 700 மனைவிகளும் 300 மறுமனை ஆற்றினார். அவர் 1000 மனைவி அவர் வச்சிருந்தார். பார்த்தீங்கன்னா தேவாலயத்தையும் ஆண்டோட தேவாலயத்தையும் அவர் தான் கட்டினார். அது இல்லாம அநேக
அவங்க மனைவிகள் சொல்லாம விக்கிரக கோயில்கள் என்ன பண்ணாரு, கெட்ட விசுவாசப்பட்டு அவர் பேர் வராமல் போயிட்டு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும், நமக்கு நம்ம பிள்ளைகள் ஞானமா இருக்கணும். அப்ப சொல்ற ஆண்டு சொல்ற அந்த குடிகளோட என்ன பண்ணாத உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. அவன் கூடாம என்ன பண்ண சம்பந்தம் கலவக்கூடாது. யாத்திராகம் 34:12 இதுல நான் பார்க்கும் பொழுது, நீ போய் சேர தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாய் இரு. அந்த தேசத்து குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியன். எப்படி இப்ப பாத்தீங்கன்னா அந்த குருவிகள் இது கல்யாணம் பண்றாங்க, கண்ணி வைக்கிறாங்க. கண்ணி வச்சு வேடன் கண்ணி வைப்பான், கண்ணியில மாட்டோட வேடம் கொண்டு வீட்டை வளர்ப்பானா, என்ன பண்ணிடுவான், பொறிச்சிடுவான். அதே மாதிரி நம்மள வாழ்க்கையில நம்மள குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் திருமணம் சொல்லி பார்க்கும் பொழுது அந்நியனை கொத்து என்ன பண்ணக்கூடாது, பிணைக்க கூடாது. ரட்சிக்கப்படாத குடும்பத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணும், வரணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நீ போய் செய்கிற தேசத்தை குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாக பண்ணினால் அது உனக்கு கன்னியா. நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கை இருக்கணும். பார்த்தீங்கன்னா அது உபாகமம் 4:24 இதுல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, உன் தேவனே கர்த்தர் எப்படி இருக்கிறார், பட்சிக்கிற அக்னியா இருக்க. 4:24 உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அல்ல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தேவனை வணங்குற இடத்துல எந்த இடத்துல ஆண்டவன் என்ன பண்ணுவார், நம்ம சேத்துல விழுந்துட்டா ஆண்டவர் தூக்கி எடுப்பார். அதே நேரத்தில் நம்ம விக்கிர ஆராதனை தேவனுக்கு ஆண்டரை வணங்குகிற காரியத்தில் அவர் என்ன பண்றது, காம்ப்ரமைஸ் ஆகிறதில்லை. இப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை இருக்கு. ஆயுத பூஜையில பாத்தீங்கன்னா இப்ப பார்த்து எங்க வீட்டு அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல எங்க வீட்டு அம்மா தான் அந்த டயாலிசிஸ் வார்டுக்கு இன்சார்ஜ். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 3000 ரூபாய் என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்ணல. அந்த நிர்வாகமே கொடுக்குது. விஜயாஸ்ல வேலை பார்க்கட்டாம இவங்க போடுவாங்க. அந்த இப்போ இந்த மாதிரி ஏசிஎஸ் காலேஜ் பார்த்து அந்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன பண்ணுது, நீ ஆயுத பூஜை என்ன பண்ணு, நீ கொண்டாடு அப்படின்னு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் எங்க வீட்டாம்மட்ட சொன்னேன், நீ அந்த பசங்க 10வது வரைக்கும் எல்லாம் ஆளுக்கு எவ்வளவு 500 ரூபாய் போடணும்ன்றாங்க. ஏற்கனவே 3000 என்ன பண்ணுது அங்க இருக்குது. ஆளுக்கு 500 ரூபாய் பண்ணு போடு. நாளைக்கு ஆயுத பூஜை. முந்தா நேரத்து பழுத்த தாறு, ஏற்கனவே அது பழுத்து போச்சு. முந்தா நேரத்து கொடுக்கும் போது எங்க வீட்டு எல்லாம் இதை திங்கக்கிழமை வச்சா இதை அழிவு போயிடும் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நிர்வாகமே என்ன பண்ணுது, காசு கொடுத்து நீ என்ன பண்ணு, இது வந்து பிசாசு என்ன பிசாசு பண்ற தந்துடும். நான் சொன்னேன் எல்லாத்தையும் காசு நிர்வாகம் கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணிடு, காசு ஹேண்டில் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணிக்கிட்டோம் செய்ய. அவங்க நிர்வாகம் கொடுக்க நம்ம செய்யாம என்ன பண்ண முடியாது. நீ செய்யாத அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணிடு, காசு நம்ம பணிக்கு போயிருக்கிறோம் செய்ய. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை வணங்குற காலத்துல ஆண்டவர் எப்படி எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்நிய நுகத்துல ஆண்டவரை எரிச்சல் ஊட்டுனாங்களோ அவங்க எல்லாம் கத்து கொண்டு போட்டாங்க. வனாந்தரத்துல 6 லட்சத்து அதிகமான ஆண்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவங்க போனாங்க. ஆனா அந்த கானான் தேசத்துக்கு போய் எத்தனை பேர் தான் போனாங்க, ஆண்டவர் யாரெல்லாம் கோபப்படுத்தினாங்க அவங்கள என்ன ஆயிட்டாங்க, வனாந்தரத்தை செத்து போயிட்டாங்க. அந்த மக்கள் பண்ண டார்ச்சரை மோசவே போக முடியாத
மோசே தப்பு செய்யல. அவங்க என்ன பண்ணாங்க, மோசேக்கு என்ன பண்ணாங்க, ஸ்குரு கொடுத்துட்டே இருந்தாங்க. மோசே டென்ஷன் ஆகி இருந்தாங்க. ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறது அந்த மோசையை பத்தி சொல்லி, என்னுடைய தாசன மோசே எந்த வீட்டுல எங்கும் உண்மையோட ஆண்ட சாட்சினார். அந்த உண்மை அந்த மோசையை இந்த ஜனங்கள் என்ன பண்ணல, உள்ள போடல, அவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க. அவரு பேசுன்னு சொன்ன ஒரு இடத்துல அடின்னு சொன்னாரு, அடுத்த இடத்துல போகும்போது பேசுனாரு. பழைய ஞாபகத்திலே என்ன பண்ணிட்டாரு, அடிச்சுட்டு. ஆனா தண்ணி வந்தது. ஆனா இவருக்கு எங்க போக முடியல, காணாம போக முடியல. அப்ப கூட ஆண்டத்தை மோச கேட்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் நான் உள்ள போயிடுறேன்னு ஆண்ட, இந்த விஷயத்தை பத்தி எனக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, என் கூட பேசக்கூடாது. ஒண்ணு பாட்டு மலை மேல ஏறி என்ன பண்ணு, அங்கிருந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் மேல இருந்து எல்லா இடம் கூட்டி கொண்டு காட்டினார்னு சிலர் சொல்றாங்க. மலையில ஏறி மோசை பார்த்தான்னு வேதம் சொல்லுது. அவர் கொண்டு காட்டினார்னு கீழே அவர் நடந்து போல மேலிருந்து அவர் என்ன பண்ணாரு பார்த்து. தண்ணி வருதுன்னு சொன்ன இடத்துல எங்க பனித்தளத்துல நடந்த ஒரு காரியங்கள் சொல்றேன். ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா மிஷினரி ஊழியத்து மூலம் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க ஊர் கிராமத்தை கோயில் இருக்கும். கோயிலுக்கு நீங்க என்ன கூட காசு கொடு, திருவிழா என்ன பண்ணு, காசு கொடு, பூஜைக்கு வாங்குவாங்க. இவங்க நம்ம மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க போக மாட்டாங்க. உடனே அவங்க ஊர் தீர்மானத்தை போட்டு, இனிமேல் இந்த ஆளுக்கு ஊர் குழாயில என்ன பண்ணக்கூடாது, தண்ணி கூடாது, ஊர்ல இருக்க கடையில பொருள் கொடுக்கூடாது, அங்க சட்டம் போட்டாங்க. தண்ணி கொடுக்க விடாதுன்னு கிராமத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி விட்டாங்க. கிராமத்தை தண்ணி எடுக்கிறதுல. அப்புறம் இவர் இந்த மோசை இந்த மலையில அடிச்சு தண்ணி வந்துடல, அதே மாதிரி இவர் ஒரு மலை ஒரு பாறையில் அடிச்சாராம், தண்ணி வந்துடுச்சான். ஊர்ல தண்ணி மழை இல்லாம என்ன ஆயிடுச்சு, ஊர் குளத்துல வட்டி போச்சு, கிணத்துல வட்டி போச்சு. ஆனா இவர் அடிச்சு அந்த கண்மை அந்த இதுல என்ன பண்ணுது, ஊத்து மாத்தி. அப்புறம் மக்கள் ஆண்டவரே தெய்வம் சொல்லி இந்த இவர் என்ன பண்ணிட்டாங்க, நீ எங்க ஊர்ல என்ன பண்ணு, ஊர்ல நீ சேர்ந்துக்கோ என்ன பண்ணிட்டாங்க, இப்ப சேர்த்துட்டாங்க. இது பனித்தளத்தில் நடந்த அந்த இது 4000-5000 அற்புதம். இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு உள்ளால நடந்த அற்புதம். இது கர்த்தர் பாத்தீங்கன்னா எப்படி இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் நம்ம நினைக்கிறது இல்ல. கண்மராஜ தண்ணி வருமா, பேசுற தண்ணி வருமா. ஆனா இந்த நாளில் அற்புதம் செய்து கர்த்தர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏற்கனவே சாட்சி சொல்லியிருப்பேன், கண் தெரியாது சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? கண் தெரியாதவர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எங்கெங்க ஹாஸ்பிட்டல் அவர் போனாரு, போய் பார்த்தா அவருக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியல. நம்ம விசுவாசி என்ன சொன்னாங்கன்னா, ஏசாமிட்ட வந்தா ஏசு மசிட்ட வந்தா கண்ணு தெரியுது அப்படி சொன்ன உடனே இவர் எங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வார வழியில மனைவிட்ட கேட்டிருக்காரு, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், அந்த இயேசு கோயில்கிட்ட நம்ம இருக்கிறோம். அப்ப மனைவிட்ட சொல்றாரு, அந்த ஆள் சொன்னா ஏசாமிட்ட வந்து கண்ணு தெரியும்னு சொன்னா, என்ன அந்த கோயிலுக்கு என்ன பண்ணு, நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே இவரை கூப்பிட்டு அங்க ஒய்ஃப் என்ன பண்ண கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு கோயில் மூடி இருந்துச்சு, சர்ச்சு மூடி இருந்து. இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அவர் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஜெபம் பண்ணிட்டு வீட்டு வரல. கிட்ட எங்க தமிழ்நாட்டுக்கு சிஎம்சி வேலூர் வந்திருக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாம் எங்க ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிருக்காங்க. கண்ணு தெரியாது, 100% கண்ணு தெரியாதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏசாமி கோயில் சர்ச்சு வாசல் வந்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் நைட்டு பாத்ரூம் போனோன்னா மனையை கூப்பிடாரு, எழுப்பி என்ன பண்ணு என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு எழும்புனாரு, அவரே போனா பாத்ரூம் போனா போயிட்டு விட்டது. அப்போ நம்ம தான் கண்ணு தெரியாத, கண்ணு தெரிஞ்ச அடுத்த வாரம் அவங்க ஆலயத்துல வந்து, ஆனா அவங்க சொல்லாம இருந்தா இவங்க நம்ம விசுவாசி நம்பிருக்காரு. ஆலயத்துல ஊழியருக்கு தெரிஞ்சிருக்காரு, விசுவாசி தெரிஞ்சிருக்காரு. ஒருவேளை அவங்க எங்க சாமி கண்ணு தெரிய வச்சுன்னு கூட என்ன பண்ணலாம் சொல்ல. ஆனா அந்த மக்கள் ஆலயத்துல நன்றி காணிக்கு. இப்ப அந்த ஆலயத்துல வாரம் அந்த ஊர் அங்க வட இந்தியால பாத்தீங்கன்னா ஆலயத்தை வெறுங்கைய வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆலயத்துல வரோம், வெறும் கையை வீச வரோம்,
சாட்சி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் போறான். அந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வெறுங்கையோட என்ன பண்ண மாட்டாங்க, ஆலயத்துல வந்து சாட்சி சொல்லிட்டு என்ன வைப்பாங்க, காணியை வச்சுட்டு போவாங்க. அந்த மக்கள் இருக்கிற விசுவாசம் நமக்கு இல்லை. இந்த நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, எங்க சர்ச்சு பார்த்தீங்கன்னா கீழே உட்காரக்கு சேனல் இருக்கு, கீழே உட்காரக்கு பாயும் போட்டு வச்சிருக்கிறோம். பாயில இந்த பைபிள் இப்படி கீழே இருக்கும். நம்ம பிள்ளைங்க இது மேலே ஓடும், இதுக்கு மேலே வரும், மெடிக்கு எல்லாம் பண்ணும். ஆனா நீங்க பஞ்சாப் போனீங்கன்னா இந்த பைபிள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. அங்க பொற்கோயில ஒரு புக் இருக்கான், பைபிள் இதே மாதிரி ஒரு புத்தகம் இருக்கா, அதை துணி வெல்வெட் துணி போட்டு மடைச்சு அவளை பத்திரமா வச்சுப்பாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. எப்படி அந்த புக்கை வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி பைபிள் என்ன பண்றாங்க. அந்த நம்ம சொல்லி ரட்சிக்கப்பட்டங்க அவங்க பஞ்சாபுக்கு இப்ப செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இப்ப ஃபீல்டு விசிட் போவாங்க. இப்போ இந்த டைம் வந்து வட இந்தியாவுக்கு, ஏன்னா அவங்க மழையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அந்த ஏரியா முடிஞ்சிடுச்சு. இப்போ செப்டம்பர் அக்டோபர் ஃபீல்டு விசிட் அங்க பஞ்சாப் போறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எக்காரணத்தை கொண்டு பைபிள் என்ன பண்ண கூடாது தரையில வைக்கணும். அந்த மக்கள் நம்ம தரையில வச்சு நம்ம அவங்கள வசந்த சொன்னோம், நம்ம தரையில வச்சோன்னா அந்த மக்கள் என்ன பண்ணிப்பாங்க, அவங்களை துக்கப்படுத்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மக்கள் அவங்க நம்ம சொல்லி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லி இந்த பைபிள் என்ன பண்ணாத பஞ்சாப்ல போயிட்டு தரையில வைக்காத. நம்மளாம் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அந்த பஞ்சாப்ல நடந்த ஒரு அற்புதம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து சொன்னா தெரியறதுக்கு முன்னால ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. நம்ம விசுவாசி அவங்கள ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. அந்த சிங்கம் என்ன பண்ணாருன்னா கடை வச்சிருக்காரு, மாமூல் வச்சிருக்காரு. அந்த பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. பிசாசு பிடிச்சோடனே இவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்ல வந்த உடனே ஆண்டவர் அவங்க அற்புதம் செஞ்சனா அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஒரு பிசாசு பிடிச்சா அந்த ஊருக்கே தெரியுமா. கடைக்கு வந்தோடனே சொல்லிருக்காரு, இதே மாதிரி நீ சாமிட்ட வா, சர்ச்சுக்கு வா, சாமி உனக்கு என்ன பண்ணாரு சுகம் தருவாருன்னா. அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சான், நான் எதுக்கு வந்திருக்கிறேன், கடையில பொருள் வாங்க நான் வந்திருக்கிறேன், நான் கேட்டதை நீ என்ன பண்ண கொடு, ஈஸ்னு என்ன பண்ணாத கேட்டி சொல்லாத அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. இவர் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டாரு. அவங்க பார்த்தா மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிசாசு பிடிச்சிச்சுன்னா 3 நாள் 4 நாள் இந்த பிசாசு விடுறது வரைக்கும் அந்த பிள்ளை என்ன பண்ணாது, எழும்பாது படுத்துறாங்க. படுத்து கிடைக்க என்ன பண்ணாங்கன்னா, மந்தாதியை கூப்பிட்டாங்க. மந்தாதியை வந்தாலும் கோழி கூட ஆடு விடுன்னு கேட்பான். இந்த வாரம் முழுவதும் அந்த பிசாசு பிடிக்கிற அந்த வாரம் முழுவதும் மாசம் முழுவதும் சம்பாதிச்சதான் ஏர் கொண்டு போயிடும். மந்தாதி காசு எடுத்து போயிடும், ஆடை வெட்டுவான், கோழியை வெட்டுவான், ஆடை வெட்டுவான், கொண்டு போயிடுவான். இதை பார்த்துட்டு வந்து இவன் செலவாகுதுன்னு திருப்பி சொன்னோன்னா ஒரு நாள் சரி சர்ச்சில் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த அம்மா இவங்க என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போனாங்க. சாயந்தரம் இப்போ இல்லை, நீங்கள் சாயந்தரம் என்ன பண்ணுங்க, சரிங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. சாயந்தரம் வாங்க கூப்பிட்ட உடனே அந்த சாயந்தரம் அங்கே உள்ள விசுவாசிகள் எல்லாரும் கூடி அந்த பிள்ளை ஜோம் பண்ணி பண்ண என்ன பூசி ஜோம் பண்ணாத எவ்வளவு நாள் கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் பிடிச்சல ஜோம் பண்ண அன்னைக்கு விடுதலை ரிலீஃப் ஆயிடுச்சு. அந்த பிள்ளையும் வந்திருந்து அந்த பிள்ளைக்கு சத்தியத்தை சொன்ன அந்த விசுவாசியம் நம்ம ஒட்டப்பாளையத்துல மெர்சி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, மெட்ரி எலக்ட்ரானிக் ஓனர் அங்க உள்ள ஹென்றி அண்ணன், ஹென்ரியா அது ஹென்றி தானே, மெர்சி எலக்ட்ரானிக் ஓனர், அவங்க வீட்டுல இந்த பிரேயருக்கு அந்த விசுவாசி அந்த சொன்ன அந்த அந்த விசுவாசி வந்திருந்தாரு. பிசாசு பிடிச்சிருந்து சுகமான அந்த பிள்ளை வந்திருந்து கர்த்தர் வந்து அந்த பிள்ளையை பார்த்து அவ்வளோ அற்புதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அந்த பிள்ளை என்ன பண்ணுது, எனக்கு இப்படி எனக்கு இப்படி சுகம் இல்லாம இருந்தேன், என் பணத்தெல்லாம் மந்திரம் வாங்கிட்டு இருந்தேன், சாமி என்ன பண்ணிட்டாரு இலவசமா சுகம். இவங்க 1 மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிற காசை ஒரே நாள என்ன பண்ணிடுறான், வாங்கிட்டு போயிடுறான். அந்த பிள்ளையோட சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளில் பணித்தலங்களை அற்புதமான காரியங்கள் என்ன பண்றாரு கர்த்தர் செஞ்சனால நம்மளும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 வச்சிருக்கிறேன், 3 தான் சொல்லியிருக்கிறேன். வர நாட்களை கர்த்தர் சித்தமா வர நாட்கள் பண்ணுவோம். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா
அற்புதமான தேவன். நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணணும் போனோம். ஏன் நம்ம வாழ்க்கை அற்புதம் நடக்கலன்னா, நம்ம இந்த நாளில் மருத்துவம் பெருகு நடத்த நம்ம வீட்டை சுற்றியே தான் இருக்கு, ஹாஸ்பிட்டலா இருக்கு. கைவலியா கையில என்ன பண்ண ஊசி போட்டு வரோம், காலையில் ஊசி போட்டான். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா மந்தாடி கைவலி போன தலையில என்ன போடுறான், சூடு போடுறான். வயிறு வலியில என்ன போடுறான், வயிற்றுல சூடு போடுறான். அது அங்க வந்து காலாஜார்னு ஒரு வியாதி இருக்கு. காலாஜார் இந்த அது சின்ன பிள்ளைங்களை வரும், பின்ன பிள்ளைக்கு வந்து அப்படி வயிறு அப்படி பெருசாயிடும், வயிறுல வீங்கி போயிடும். அந்த பிள்ளைய பிடிச்சி அவன்கிட்ட கொண்டு போனா அந்த பிள்ளைய கையை ஒருத்தன் பிடிச்சிக்கிறான், காலை ஒருத்தன் பிடிச்சிக்கிறான். அவன் கம்பியை பழுக்க வச்சு என்ன பண்றான், வயிற்றுல போய் அந்த பிள்ளை கத்துமா என்ன சொல்லனா, வயிற்றுல இருக்கிற பிசாசு வாய் வெளியேற மாட்டது. இந்த அளவுக்கு மக்கள் அடிமைத்தனமா இருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்ச உடனே அவன் ஆண்டவர் பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிட்டு விசுவாசிகள் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுது அற்புதம். இந்த நாள்ல பத்தி நம்மள்கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்றோம், எங்க சபைக்கு வாங்க, நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். என்ன சொல்றோம்னா, எங்க சபைக்கு வாங்க, எங்க ஊழியர் என்ன பண்ணாரு, நம்ம வந்து இன்னொரு ஆளை காட்டுறோம். ஆனா அங்க அப்படி இல்லை, அவங்களே என்ன பண்றாங்க, விசுவாசிகள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அவங்க அற்புதம்னா அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கர்த்தர் என்ன பண்றாரு. எங்க அதே போய் பார்த்தீங்கன்னா எருசலேம்ல சிதறி போனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஊழியர் செய்த பிலிப்பு என்ன பண்ணாரு, அவர் அங்கிருந்து சிதறி போனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அதை எப்படி ஊழியர் செய்த அற்புதம். நாளில நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை இருக்கு. மதவாதிகள் நம்ம இந்திய நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணக்கூடாது, கால் பதிக்க கூடாது. பாத்தீங்கன்னா நம்ம நம்பி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். தேசத்தை எத்தனை மொழி பேசுறாங்க தெரியுமா, எத்தனை மொழி பேசுறாங்க இந்தியாவில? 1652 மொழி இருக்கு இந்தியாவில. ஆனா தமிழ் நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா முதல் வேதத்தை தமிழ் மொழியில பெற்று நம்மகிட்ட தந்த. அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியவான். ஆண்டவரோட காரியங்களை படிப்பதற்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு, அநேக ஜாதி மக்கள் இன்னும் கொடுக்கல. நம்ப சுவிசேஷ ஜெபக்குழு மூலம் 14 மொழியில என்ன பண்ணிருக்கிறோம், வேத மொழிபெயர்த்து இன்னும் மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறோம். சில மொழிகளை சுவிசேஷ கைப்பதிகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான பதிவு பண்ணிக்கிறோம். சில மொழிகளில புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கிறோம். 14 மொழியில புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு என்ன பண்ணிடுறோம் மொழிபெயர். ஆண்ட நம்மளை நம்பி இந்த ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறார். நம்மளை நம்பி முதல் ஆண்டரோடு கூட இருந்த சீசனை நம்ம தமிழ்நாட்டை என்ன பண்ணாரு, அனுப்பிச்சாரு. அப்ப கேரளாவில் இறங்கினாலும் நம்ம இருக்கிற இந்த பூமியில ரத்தத்தை சிந்திருக்க. அல்லேலூயா. இந்த ஒரு கணக்கெடுப்புல மோகன் சிலாசன் அவங்களோட கணக்கெடுப்புல சென்னையில மட்டும் 6500 சபை இருக்கிறதாங்க கணக்கெடுப்பு போட்டிருந்தாங்க. இத நம்ம சபையில கணக்கில் வரணும்னு தெரியல. வீடுகள் தோறும் என்ன இருக்கு சபைக்கு, அதை பார்த்துக்கிட்ட 10,000க்கு மேல சபை என்ன பண்ணுது, பெரிய சபை, வீடு கூடி ஜெபிக்கிற சபை. நம்ம என்ன சொல்றாங்களா, இந்த சென்னை ஒரு குட்டி எருசலேம் சொல்றாங்க. அல்லேலூயா. நாளில இந்த நம்ம தமிழ்நாடுல மதவாதிகள் கூடாது, கால் பதிக்க கூடாது. அதுக்காக வருகிற நாட்கள்ல 2026 நடக்க போகிற எலெக்ஷன்ல ஆண்டவர் நம்மளை நம்பி இந்த ஊழியத்தை அனுப்பிக்கிறாரு. இங்க வச்சுதான் இங்க வந்து மிஷினரி வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் எமி பாக்கியான்ற ஒரு சகோதரி, இந்த யுத்தம் நடந்ததில்ல, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்ததில்ல, இப்போ ஏப்ரல் நினைக்கிறேன், அந்த 24 பேர் சுட்டு கொண்டாங்க. அப்ப யுத்தம் நடந்த ஒரு 4-5 நாள் நம்ம மக்கள் வந்து விசுவாசத்தோடு அவங்க போட்டிருந்தாங்க. விசுவாசத்தோடு நாங்க அதே கிராமத்துல இருந்தோம். துப்பாக்கி சத்தம் கேடுது, அங்க அந்த ராக்கெட் அந்த வெடிகுண்டு போட்ட கர்த்தர் என்ன பண்ணாரு, பாதுகாத்து அங்க இருந்து அந்த எமி பாக்கிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா முஸ்லிம்னு ரட்சிக்கப்பட்டு எஃப்எம்பில என்ன பண்ணிருக்காங்க, ஊழியரா வந்த குடும்பம். நம்ம தமிழ்நாடு பிள்ளை எங்க இருக்கு, ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல நம்ம பிள்ளை இருக்குது. நம்ம பிள்ளைக்க ஜெபிக்க வேண்டியது நம்மளோட கடமை. கர்த்தர் நாளில நான் என்னென்ன காரியம் எச்சரிக்கையா இருக்கோமோ அதுக்கு என்ன பண்ணணும், எச்சரிக்கையாரம்
திருமண காரியங்களை கர்த்தரை ஆராதனை செய்த காரியங்கள்ல உடன்படிக்கை பண்ற காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் உடன்படிப்புக்கான என்ன பண்ணணும்? எச்சரிக்கை கர்த்தர் சித்தம் நாட்களை இதே பண்ணணும். பார்ப்போம், ஜெபிப்போம். ஒரு ஆண்டு அதிசயம் அற்புதங்களா செய்தவனே, இந்த வேலைக்கா துதிக்கிறோமப்பா, சோத்திரம். அப்ப நீர் எங்களை பார்த்து நீ எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்னீங்க. அதே போல நாங்க திருமண காரியங்களை எப்படி எச்சரிக்கையா இருக்கணும், மற்ற மக்கள் புறமத உடன்படிக்கையில நாங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். உண்மை வணங்குற காலத்துல நாங்க எச்சரிக்கையா இருக்கணும்ப்பா. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ, உமக்கா நடக்க, உமக்கா சாட்சியம் இருக்க. நாங்க வசிக்கிறத சாட்சியம் இருக்கணும். நாங்கள் ஒரு உண்மை போல மற்றவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது உண்மை பார்க்க உதவி செய்யுங்க. சபைக்காக சோத்திரம். நாளையில கூட ஈஸியால கட்டப்பட்டு இந்த ஆலயத்துக்காக சோத்திரம். அவங்க 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு உதவி. இந்த சபை காசு, இந்த சபைக்கு இந்த இடத்துல இடம் வாங்கி ஒரு ஆலயம் கட்டப்பட உதவி செய்யுங்க. சபை விசுவாச பிள்ளைகள காசு அநேக ஆத்துமலை கொண்டு வாங்க. சபை ஊழியருக்கா, சபை ஊழியர் 2 குடும்பத்துக்காக ஆஸ்வதிப்பதாக பெரிய தாங்க இயேசு ஆமென்.